ஒரு அம்மா வந்து 12,500 வந்து வாட்டர் பில் வந்துருந்துச்சு. 5 வருஷமா தண்ணியே பிடிக்காம 12,500 போட்டு வாட்டர் பில் வந்துருச்சு. அத வந்து இப்போ வந்து அவங்கள கட்டுன்னு சொல்லி இப்போ ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளாவே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நீ கட்டவே கட்டாதமான்னு சொல்லிட்டேன் நானு. இப்போ அது என்ன இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. கட்டி தான் ஆகணும். டெய்லி போயிட்டு இந்த வரி வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் விட்டுருக்காங்க பொழுது. அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. சரி நம்ம சிஎம் சார் தான் சொல்லிட்டாரு, உங்க விஜய், உங்க அண்ணன் போய் எதுவாக இருந்தாலும் நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு அமுச்சு விட்டா, ஒருத்தரும் ஒரு பதிலும் சொல்லியாமா. இன்னொருத்தர் என்ன சொல்றாராமா, ஏமா இந்த மாதிரி பேசுறியே, உங்க அண்ணனே வந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுன்னு சொல்றாராம். என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு துறை, நீதித்துறையில் எனக்கு தெரிஞ்சு 12 லட்சம் 30 லட்சம் 20 லட்சம் பதவிக்கு வாங்கிட்டு போட்டுட்ருக்காங்கன்ட்டு ஒரு தகவல் இருக்குது. தகவல் இருக்கிறதோட ஒரு ஆடியோ ஆதாரத்தோடு வச்சுருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியல. ஏன்னா வந்து எப்படின்னா, என்ன சொல்கிறேன், எவனுமே நல்லவன் இல்லை. மக்கள் நான் ஒன்றே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளாம் திருந்தணும், நம்ம தான் மாறணும், நம்ம தான் குப்பை போகிறத கம்மி பண்ணணும், நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே மாறணும். எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு ப்ரோக்கரை தேடுறோம். எந்த இடத்துல போனாலும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்க்குறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றினா தான் எல்லா ஜாதியிலுமே திருடங்கிற மாதிரி எல்லா கட்சியிலுமே திருடங்கிறோம். விஜய் மேபி சிஎம் அவர் திருடாமல் இருக்கலாம், சிஎம் கூட இருக்கிறவங்க திருடாமல் இருப்பாங்கன்றதுக்கு 100% கேரண்டி இருக்கா? இன்னைக்கு இத்தனை போக்சோ கேஸ்க்கு டிவிகே கட்சியினர் மீது போட்டிருக்காங்க. முந்தானத்து ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஏன் யாருமே பொங்கி எழல? உண்மையாக ஒன்று ரியாலிட்டியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, யாருமே அதிகமாக நம்பாதீங்க. அது திமுகனா இருக்கட்டும், அதிமுகனா இருக்கட்டும், டிவிகேனா இருக்கட்டும், எல்லாருமே மனுஷங்க தான். உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும், என்ன நான் காப்பாற்றிக்க முடியும், அவ்வளோதான். நீயும் நானும்.